திருச்சபைக்கு வந்திருக்கிற யாவரையும் அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த இரவு நேரத்தில் கண் விழித்து கர்த்தரை நோக்கி பார்க்கத்தக்கதாக பாக்கியத்திற்காக நான் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். கடைசி காலத்தில் நம்முடைய ஜீவியம் எவ்விதமாக இருக்க வேண்டும், ஹவு டு லிவ் இன் திஸ் லாஸ்ட் டேஸ் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகான 2 செய்திகளை நம்ம கேட்டோம். பாஸ்டருடைய இதை சேர்த்து 3 செய்திகள் நம்ம கேட்டோம். இது ஒரு செய்தியின் நேரமாக இராதபடிக்கு செய்தியை படித்து கொள்ளக்கூடிய ஒரு செயல்முறை நேரமாக இருக்கும். அதனால் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா செஷன் நடக்காது. செஷன் நான் நடத்த போகிறதில்ல. நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா என்ன நடக்காது? செஷன் நடக்காது. சரிங்களா? ஓகே. இந்த செஷனை நடத்துறதுக்கு முன்பதாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் எல்லாருமே முன்னாடி ஒரு 4-5 ரோக்கு வந்துட்டிங்கன்னா இந்த ஒரு டீமாக நம்ம இயங்குறதுக்கு அது வசதியாக இருக்கும். இதை கொஞ்சம் தயவாக நீங்கள் செஞ்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 5 ரோஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆக்குபை பண்ணிக்கோங்க. எல்லாருமே பின்னாடி இருக்கிற எல்லாருமே முன்பதாக வந்துடுங்க. முதல் 5 பெஞ்சுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். ப்ளீஸ் எல்லாருமே நீங்கள் இன்வால்வ் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு. இது ஒரு டீமாக இயங்குறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிற ஒரு தூரத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மேக் இட் ஃபாஸ்ட். ரொம்ப வேகமாக நீங்கள் செயல்படுகிறதுக்கு அது உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சரி, முதல்ல நம்ம இந்த செயல்முறை வகுப்புக்குள்ளாக போவதற்கு முன்பதாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நம்முடைய மூளையை சற்றே சுறுசுறுப்பாக்கும் விதத்தில் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம குழுவாக இணைந்து பேசும்படியாக கற்றுக்கொள்ளும்படியாக இன்னொரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். அதனால் 2 ஃபேஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், 2 ஃபேஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கற்றுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. எல்லோரும் கையில் பைபிள் வச்சுக்கிட்டிங்களா? ஓகே. கையில் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்களா? ஃபோனும் எடுத்துக்கோங்க, தேவைப்படலாம். சரிங்களா? ஃபோன் ப்ளீஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படலாம். தேடுவதற்கு அது கொஞ்சம் உதவியாக கூட இருக்கும். நீங்கள் அதனால் கட்டாயமாக எடுத்துக்கோங்க. இன்னும் எல்லோரும் வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோன் எடுத்துக்க சொல்கிறாரேன்னு நினைப்பீங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அது இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஓகே. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சிலரை உதவிக்காக நியமித்து கொள்ளலாம். ஓகே. இந்த டீமுக்கு பாஸ்டர் கெர்ஷோமே இருக்கிறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு அந்த நம்ம விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் பாஸ்டர். இந்த பக்கம் சிஸ்டர் பீனா இருக்கிறாங்க. இங்கே உள்ளவங்களுக்கு அந்த ரோலில் உள்ளவங்களுக்கு என்ன விஷயங்கிறத கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கம்யூனிகேட்டராக இருங்க. இந்த இடத்துக்கு வந்து சிஸ்டர் அனிதா இருக்கிறாங்க. ப்ளீஸ் நீங்கள் இந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கோங்க. இந்த குரூப்புக்கு வந்துட்டு அக்கா ஜெனிஃபர் அக்கா, நீங்கள் இந்த டீம்னா கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே 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 ஃபைன் ஓகே ஃபைன். இங்கே ஓகே எபி ப்ளீஸ் நீங்களும் வந்துடுங்க. சரிங்களா? இன்னும் 2 பேர் 3 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஆண்ட்ரூ வாங்க. கேரி, நீங்கள் இந்த டீமை டேக் கேர் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. கேரி வந்து இந்த டீமுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கோஆர்டினேட்டராக இருப்பாங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் என்ன பண்ண போகிறோன்னா, பைபிள்லேருந்து திங்க் பண்ண போகிறோம். ஓகே, சரி. பைபிள்லேருந்து திங்க் பண்ண போகிறோம். எல்லோரும் பைபிள் ரெடியாக வச்சுக்கோங்க. நான் கேட்க போகிற கேள்விக்கு 1ABCD 4 டீம். சரிங்களா? இந்த 4 டீமில் எந்த டீம் வந்து ஃபஸ்ட்டாக பதில் சொல்கிறாங்க, பைபிளை திறந்துக்கலாம், நீங்கள் ஃபோனில் தேடிக்கலாம். யார் ஃபஸ்ட்டாக சொல்கிறாங்கன்னா வாயில் சொல்லக்கூடாது, அது டிஸ்குவாலிஃபைட் ஆயிரும். அதனால் கைகளை உயர்த்துங்க. அப்படியா கைகளை உயர்த்தும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது பண்ணிக்கலாம். ஃபோன் யூஸ் பண்ணுறது அவசியம்தான். அதே நேரத்தில் எல்லோரும் இன்வால்வ் ஆகிறதுக்கும் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள்.
இது ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆக்டிவிட்டி தான். நம்ம அடுத்து உள்ளுக்குள்ளே போகும்போது நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கான டைமும் என்ன பண்ணப்படும், கொடுக்கப்படும். சரிங்களா? ஓகே. இப்போது ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் கேட்குற கொஸ்டினை நீங்கள் நல்லா உள்வாங்கிட்டு அதுக்கான பதிலை வசனத்தோட ஸ்கிரிப்சராக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கை தூக்கலாம். இப்போது ஒரே ஆன்சரை 2 குரூப் கண்டுபிடிச்சிருக்கலாம். சரிங்களா? ஒருவேளை தாவீது தான் ஆன்சர்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதே வசனம் நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் யார் ஃபஸ்ட்டாக அதை சொல்கிறாங்களோ அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டாக உள்ளவங்களுக்கு இது பண்ணலாம். அப்படி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதே கேட்டகரியில் உள்ள வேறு ஒருத்தவங்களை நீங்கள் என்ன பண்ணணும், தேட ஆரம்பிக்கணும். அதனால் ஆன்சர் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா இன்னொரு ஆன்சருக்காக நீங்கள் என்ன பண்ணணும், தேடணும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், பெயர் சொல்லப்படாத முக்கிய பெண்கள், நல்ல பெண்கள் வேதாகமத்தில் யார்? ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம பண்ணுறோம். எப்படி, யாரா சொல்லுங்க. அப்படி சொல்லக்கூடாது, என்ன பண்ணணும்? ஓகே, சரி. இப்போ இவங்க சமாரிய ஸ்திரீ சொல்லிட்டாங்க. அடுத்து சாரிபாத் ஊர் விதவை. ஓகே, அடுத்து பெயர் சொல்லப்படாத பெண்கள் சொல்லுங்க. சூனேமூரை சேர்ந்த பெண் சுனேமியால். ஓகே, அடுத்து பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பக்கம் பேதுரு மாமி. ஓகே, அடுத்து ஓகே 12 வயது சிறுப்பெண் சொல்றீங்களா? சிறுப்பெண் ரொம்ப பேர் இருக்காங்க. ஓகே, சரி. அடுத்து சொல்லுங்க, பெயர் சொல்லப்படாத பெண்கள். எது? கானானிய ஸ்திரீ எழுத்துக்கலாம், கானான் ஊரை சேர்ந்த ஸ்திரீ. அடுத்து ஓகே, கொஞ்சம் நற்குணமுள்ள பெண்களே இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, ட்ரை பண்ணுங்க. வேதாகமத்தில் தீய பண்புள்ள பெண்கள்ங்கிற பட்டியலில் இருக்கிறதெல்லாம் லோத்துவின் மனைவி வந்துடுவாங்க. அதனால் வேற யாரு? இல்லை, அது வந்து ஊமைக்காக சொல்லப்பட்டது. சொல்லுங்க. ஓகே, தீர்க்க தரிசன புத்திரருடைய மனைவி. ஓகே, வேற நாயின் ஒரு விதவை. ஓகே, வேற சரி. ஓகே, ஏழை விதவை. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், லிஸ்ட்டு போடலான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு ஓரளவு கேம். சரி, இப்போது இதெல்லாம் சொன்னீங்கல்ல, சொல்லிட்டீங்க. நான் என்ன கேட்பேன்னா, ஸ்கிரிப்சரல் எவிடன்ஸ் கேட்பேன். நான் கேட்க போகிற அடுத்த கொஸ்டினுக்கு. சரிங்களா? கேட்க போகிற அடுத்த கொஸ்டினில் ஸ்கிரிப்சரல் எவிடன்ஸ். இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் தேடலாம். சரிங்களா? ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னா, பைபிளில் ரொம்ப உயரமான நபர்கள், அவங்க உயரத்தை மென்ஷன் பண்ணவங்க யார்? ஹைட்டை, ரொம்ப உயரமாக இருக்கக்கூடிய நபர்களை வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட நபர்கள் யார்? அவங்களுடைய ஸ்கிரிப்சரல் எவிடன்ஸோட நீங்கள் என்ன பண்ண சொல்லணும், ஹைட்டை, உயரத்தை, ஹைட்டான நபர்கள், உயரமான நபர்கள். ஓகே, நில்லுங்க. ஃபஸ்ட்டு இவங்க கை தூக்கிட்டாங்க, செகண்டு நம்ம மிராக்கிள் கை தூக்கினாப்புல, அடுத்து தேர்ட் நீங்கள் யார் சொல்கிறீங்க? ஹைட்டு, உயரத்தை மென்ஷன். யார்? புரியல. கோலியாத் எந்த அதிகாரம்? ஐயோ, நீ ஸ்கிரிப்சரல் எவிடன்ஸோடு சொல்லணும், அதுதான் இது. சரிங்களா? அதனால் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் யாரை சொல்கிறீங்க? 1 சாமுவேல் 9:2 யார்? 1 சாமுவேல் 9:2 யார்? சரி, இங்கே பாருங்க, சவுல் அவர் பக்கத்தில் உள்ளவர் தான் சொல்கிறாரு. ஓகே, சரி, கவனிங்க. ஓகே, அவர் சவுல் சொல்லிட்டாரு. உங்கள் டீமில் இருந்து ஒருத்தர் அனுப்புங்க, சவுலை ரெப்ரசன்ட் பண்ணும்படியாக ஒருத்தர் அனுப்புங்க. ஓகே, டக்குன்னு வாங்க. வேற அடுத்து யார் ஹைட்டை மென்ஷன் பண்ணி சொல்லப்பட்ட நபர் யார்?
சரி வச்சுக்கோங்க. அதுக்கு ஆன்சர் அவங்க இது சொல்லலை, ஸ்கிரிப்சர் வேர்ட்ஸ். ஓகே, பிரில்லியண்ட்டாக சொல்லிட்டாங்க. உங்கள் டீம்லேருந்து யாராவது ஒருத்தரை நிற்கிறதுக்கு அனுப்பிவிடுங்க. வாங்க வாங்க வாங்க, டக்குன்னு வாங்க. ஓகே, இங்கிட்டு வந்துருங்க. வேற யார் ஹைட்டு மென்ஷன் பண்ணப்பட்ட நபர்கள்? வேற யார் பைபிளில் ஹைட்டு மென்ஷன் பண்ணப்பட்ட நபர்கள் யாருப்பா? உபாகமம் 3. ஓகே, வாங்க வாங்க வாங்க. ஓக் என்ற ராஜாவின் உயரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஓகே, ஓகே சரி. வேற யாருடைய உயரம் ஓமையாக கூட பதிவு செய்யப்பட்டிருக்கலாம், இவங்க இவ்வளோ ஹைட் அப்படின்னு. சில நபர்களுடைய உயரம் இவ்விதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஹைட்டு. சரி, க்ளூ கொடுக்கவா? இல்லை எல்லா டீமும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? க்ளூ எதுவும் வேணுமா? க்ளூ வேணும்னா நான் சொல்கிறேன், க்ளூ கொடுக்குறேன். அதில் யார் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறீங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன நடக்குது தெரியுதுங்களா? உயரமான நபர்களை நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இருக்கிறதுலே 3 உயரமான நபர்களை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே சரி, க்ளூ என்னென்னா ஆமோஸ் 2வது அதிகாரத்தில் ஒரு க்ளூ இருக்குது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுடைய ஹைட்டை சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதான் எடுத்துகிட்டு இருக்கீங்களா ஆகாஷ்? ஓகே சரி, யார் ஃபஸ்ட்டு தேடி கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். ஆமோஸ் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. கண்டுபிடிச்சவங்க கை தூக்கலாம். கை தூக்கிட்டே வாசிக்காதீங்க, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சொல்லுங்க. பலருடைய தலைகள் குனிந்திருக்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் மும்முரமாக பைபிள் படிக்கிறீங்கன்னு தான் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தூங்கிறாதீங்க. ஆமோஸ் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. கை தூக்கிட்டாங்க அவங்க. எத்தனாவது வசனம் சிஸ்டர்? 9ஆம் வசனம். பிரில்லியன்ட். என்ன நபர்கள் அவங்க? எமோரியர்கள். எமோரியர்கள் எந்த ஹைட்டுக்கு இருப்பாங்களா? கேதுரு மரங்களை போல உயரம். ஓகே, எமோரியர்களை என்ன பண்ணிட்டாங்க? கண்டுபிடிச்சிட்டாங்க. எமோரியர்களுக்கு நிற்கிறீங்களா? இவர் எந்த டீமா? ஓகே, உங்கள் டீமில் இருந்து இன்னொருத்தவங்களா எமோரியருக்கு எக்ஸாம்பிளாக அனுப்புகிறீங்களா? ஒருத்தவங்க உங்கள் டீம் மெம்பர். சரி தம்பி நீங்கள் வாங்க. இல்லை இவரை கூப்பிட்டுக்கிறேன் நான். உங்கள் எல்லோரும் நீங்கள் வாங்க தம்பி. உங்களை இவர் சரி ஓகே, இங்கே வாங்க. விடுதலை. சரி, அடுத்ததா வேற யாரும் தேட முடியுதா? யார் சொன்னது? ஓகே சரி, ஓகே நில்லுங்க. ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. இதுதான் பல ஜாம்பவான்களை ஒரே குழுவில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட கேட்டுட்டு உங்கள்கிட்ட வரேன் சார். ஓகே, வேற யாராவது ஹைட்டு ரொம்ப ஹைட்டானவங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நபர்கள் வேற யாராவது இருந்தாங்களா பைபிளில்? உயரம் ரொம்ப உயரமானவங்க. சரி சிஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர். 2 சாமுவேல் 21 என்னன்னு போட்டிருக்கு? காத் ஊரில் உள்ள நெட்டையன். சரிங்களா? அது கோலியாத்துடைய அவங்களுடைய ஃபேமிலி ஜீனில் இருக்கிற ஒருத்தர் தான். அவர் பேர் இருக்காது, 6 விரல் இருக்கும்ல, அவர் தானே? ஓகே, ஒரு பேர் மேன் ஆஃப் கிரேட் ஸ்டேச்சர் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம பைபிளில், தமிழ் பைபிளில் நெட்டையனான ஒரு மனிதன் இருக்கிறான் இருக்கும். 2 சாமுவேல் 21:20. ஓகே, 2 சாமுவேல் 21:20 நீங்கள் வாசிச்சு பார்த்துக்கலாம். ஓகே, பேர் சொல்லப்படாத அந்த நெட்டையனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நெட்டையன்னு நான் போட்டு எழுதிக்கிறேன். ஒரு நபரை நிப்பாட்டிடலாம்.
சரி, கோலியாத் குடும்பத்தில் ஒருத்தர் நெட்டையாக இருக்கிறாரு. இவர் ஆண்ட்ரூ வரீங்களா? வாங்க. ஓகே, சரி. நம்ம டீமில் இப்படி ஒவ்வொருத்தராக கூப்பிட்டுச்சா யார் தேடுறதுன்னுங்கிறீங்களா? இங்கே நிப்பாட்டுறது தான் கூப்பிட்டேன். வாங்க வாங்க ப்ளீஸ். ஓகே, கோலியாத் குடும்பத்தில் ஒரு நெட்டையர் இருக்கிறாரு. சரிங்களா? கோலியாத் குடும்பம்லாம் வளர்ந்து கெட்ட குடும்பம்னா அதுதான் போல்க. எல்லாரும் நெட்டையாகவே இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, சரி. இன்னும் க்ளூ கொடுக்கவா? இன்னும் ஹைட்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், இருக்குது. உபாகமம் 2:10. யாரு? ஏமியர்கள். ஏமியர்கள் அப்படிங்கிற குரூப்பு ரொம்ப உயரமான ஒரு குரூப்பு. சரிங்களா? அவங்களுடைய ஹைட்டை பைபிள் என்ன பண்ணியிருக்கு? மென்ஷன் பண்ணியிருக்கு. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். சரிங்களா? நெடியவர்கள் இருக்கா? ஓகே, நெடியவர்கள். இவர் நெட்டையனாக இருந்தால் அவங்க நெடியவராக இருந்தாங்க. ஓகே, அது ஒரு குரூப்னா என்னது? அந்த ஏமியர்கள் வம்சத்தில் உள்ள எல்லாருமே எப்படி தான் இருப்பாங்க? ஹைட்டாக இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இந்த ஏமியர்களை சொல்கிறதுக்கு உங்கள் இதுலேருந்து யாராவது ஒருத்தவங்க வாங்க. ஓகே, வாங்க 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 வாங்க. யாராவது ஒருத்தர். மெல்கி வாங்க வாங்க வாங்க. நீங்கள் அங்கே தேடுங்க. அடுத்தது இன்னொன்று வேறு யாராவது தேடுங்க. வாங்க. நீங்கள் வர்றீங்களா? ஓ, நீங்கள் சொல்கிறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. மில்கி வாங்க வாங்க. அவர் பதில் சொல்ல தான் கை தூக்குனார். வாங்க. ஓகே, இப்போ ஆக்சுவலி கேரி இங்கிட்டு வாங்க. கேரி உங்களுக்கு முன்னாடி கை தூக்கிட்டாப்ல. இவரை கூப்பிட்றதுக்கு முன்னாடியே என்ன வச்சுருக்கிறீங்க? உபாகமம் 9:2. ஏனாக்கு புத்திரராகிய. ஓகே, இங்க இன்னொரு குரூப்பை சொல்றாங்க. உபாகமம் 9:2 யாரு? ஏனாக்கு. சரிங்களா? நமக்கு ஏனோக்கு தான் அதிகமாக தெரியும், ஏனாக்கு தெரியல. ஓகே, அவங்கெல்லாம் ரொம்ப ஹைட்டான மக்கள். ஓகே, சரி, கவனிங்க. உங்கள் டீமில் இருந்து ரிகன்சைல் வாங்க. மேபி இன்னும் 1-2 தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேற யாரும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? கண்டுபிடிக்கலைன்னா க்ளூ கொடுக்குறேன். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் ரொம்ப வளர்ந்துருவீங்களோ பயமாக இருக்கு. ஓகே, க்ளூ கொடுக்கவா? என்னது? சும்மா சொல்லுங்க. எந்த அதிகாரம், எந்த குரூப்புன்னு சொல்லுங்க. நீதிமான் பனை. தட் இஸ் லைக் எ ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட். நான் லிட்டரலாக கேட்குறேன். ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் அது சந்தோஷமான விஷயந்தான். பட் அதை நான் கிளைமேட்டிக் வசனமாக நான் எடுத்துக்கிறேன். ஒரு குரூப் லிட்டரலாகவே ஹைட்டாக இருக்கிற குரூப். இதெல்லாம் லிட்டரலாகவே ஹைட்டாக இருக்கிற குரூப்பு. சரி, ஓகே. யாரு? சீரியர்கள், அசிரியர்கள். வசனம் சொல்லுங்களேன். ஒரே நிமிஷம் நானும் எடுத்துக்கிறேன். எசேக்கியேல். அது ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறாங்களா லிட்ரலாக சொல்கிறாங்களா? மேபி. ஓகே ஓகே, சரி. எந்த வசனம்னு சொல்லுங்கள், நானும் பார்த்துறேன். 5 எந்த சாப்டரு? ஒரு நிமிஷம் நான் பார்த்துறேன். இல்லை, எசேக்கியேல் 31 தானே? 3. ஓகே, ஒரே நிமிஷம்.
ஓகே ஓகே ஓகே. அசீரியன்னா வந்து என்னவா இருக்கு, உயரமாக இருக்கிறத சொல்லுது, எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்கள் குரூப்பில் இருந்து ஒருத்தர் அனுப்புங்க ப்ளீஸ். அசீரியன் உயரமானவன். ஓகே, ஒருத்தர் அனுப்புங்க உங்கள் குரூப்பில் இருந்து அசீரியனுக்கு. ஹைட்டை மென்ஷன் பண்ணுறதா இல்லை ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் மென்ஷன் பண்ணதா? ஓகே, பெரிய ஆட்கள் எங்கே எங்கே? ஓகே, என்ன வசனம் சொல்லுங்க, நான் பார்த்துறேன். ஒரே நிமிஷம். என்னாகமம் 13. ஓகே, ஆமாம். எந்த ஊர்க்காரவங்களை பற்றி சொல்லுது? கானானியரை பற்றி சொல்லுது. ஓகே, நீ வாங்க. அசீரியர்கள். ஓகே, மிராக்கிள் வரீங்களா? ஓகே, சரி. ஓகே, எனிதிங் லெஃப்ட்? வேற யாரும் இருக்கா? சொல்லுங்க. அதுதான் கோலியாத்துடைய தம்பி, ஐ மீன் அவங்க ஃபேமிலி. சரிங்களா? அதோடைய 2 சாமியில் கொடுக்கப்பட்டதான் 1 சாமியில் இருக்கும். சரி, ஓகே. அதான் 1 நாளாகமத்தில் வர்றதும் 2 சாமுவேலில் வர்ற கோலியாத்துடைய இவங்களும் ஒரே சேம் திங் வாஸ் ரிப்பீட்டட் தேர். எனிமிதான் கோலியாத். வசனம் சொல்லுங்க. ஒரே நிமிஷம். 1 நாளாகமம் 6 ஒரே நிமிஷம். இல்லை, சாப்டர் சொல்லுங்க. 20 அதிகாரம். ஒரே நிமிஷம். சேம் ஹிஸ்ட்ரி தான் உங்களுடையது. ஓகே ஓகே, ஒரே நிமிஷம். ஐந்து முழ உயரமான ஒரு எகிப்தியன். ஓகே, பிரில்லியன்ட். இதை எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? ஓகே, எகிப்தியன் 5 முழம் உயரமானவன். ஓகே, இதுவும் ஹைட் தான். அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு உங்கள் டீமில் இருந்து வேறு யாரும் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்களா? அதை தம்பி லாஸ்ட்டில் இருக்க தம்பி அனுப்பிவிடுங்க. ஓகே, எகிப்தியன் கடைசியாக ஒரே ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், யாருமே சொல்லலை. ஆக்சுவலி இல்லை, லிட்ரலான மனிதர்கள் தான் பார்க்குறோம். இல்லைங்கப்பா. ஓகே, இங்கிட்டு நில்லுங்க, இங்கே வந்துருங்க. சரி, இப்போது எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகிட்டிங்களா இல்லை வேறு ஏதாவது சொல்லவா? ஹைட்டாக தான் இருப்பாங்க. இல்லை, ஆனாலும் ராட்சதர்கள் ராட்சதர்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 குரூப்பை நான் நிப்பாட்ட வேண்டியதாயிரும். உபாகமம் 2 அதிகாரத்திலேயே இன்னொரு குரூப் இருக்கு, வாசிங்க. யாராவது ஒருத்தவங்க தேடிடுங்க. உபாகமம் 2லேயே ஒரு குரூப் இருக்கு. அவர்கள் ஏனாக்கியரை போன்று அப்படின்னு இருக்கும். உபாகமம் 2ல் எத்தனை வசனம்னா சொல்லுங்க. ஓகே, முன்னாடி எந்த குரூப்பு? 20 வசனம் படிங்க. ஜம்சூமியர்லாம் கேள்விப்பட்டிருமா? ஜம்சூமியர் அவங்கள பற்றி படிக்கும்போது அவர்கள் ஏனாக்கியரை போன்று எப்படி நெடியவர்கள். சரிங்களா? உங்கள் குரூப்பில் இருந்து ஒருத்தரை அனுப்பிடுங்க. சரிங்களா? ஜம்சூமியருக்கு. ஓகே, அவ்வளோதான். இதுக்கு மேலே இருந்தாலும் எனக்கு போதும். இப்போதைக்கு நம்ம சொல்ல வர மாரல் ஒரே ஒரு மாரல் தான். அதுதான் இவ்வளோ நிப்பாட்டியிருக்கேன். நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, யாராவது ஒருத்தவங்க வந்துடுங்க, கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேபி உங்கள் டீம்லேருந்து சொன்னனால யாராவது வரீங்களா? ஆமாம், வாங்கம்மா. ஓகே, சரி. ஓகே, கொஞ்சம் இது ஓகே, சூப்பர். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு யார் இருக்கா?
கானானியர் இங்கிட்டு வந்துருங்கப்பா. இண்டிவிஜுவல்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். சவுலுடைய ஹைட்டை பற்றி சொல்லும்போது பைபிள் என்ன சொல்லுது? சவுல் வந்து நின்னார்னா எல்லாரும் அவர் தோளு கீழே இருக்கிற அளவுக்கு தான், பார்த்தாலே தனியாக என்ன பண்ணுவார் தெரிவார், அவ்வளோ ஹைட்டு. சரிங்களா? கோலியாத் பார்த்தீங்க அப்படின்னா 6 முழம் உயரம், 1/2 முழம், 6 முழம் 1/2 ஜானும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? 6 முழம் அப்படின்னா 1 முழம் அப்படிங்கிறது இந்த மொழி இருக்குது பார்த்தீங்களா கையில், இந்த மொழியிலிருந்து நடுவிரல் உயரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 1 அடி இருக்கும். 6 முழம்னா எத்தனை அடி வரும்னா கிட்டத்தட்ட 9 ஃபீட்டுக்கு மேலே. நம்ம கை வச்சு பார்த்தாலே 9 அடிக்கு மேலே உயரமாக இருப்பார். இப்போ 9 அடினா இதே தம்பியை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி மேலேருந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஹைட் இருக்குமோ அந்த அளவுக்கு இருப்பாப்பு. இப்போ கோலியாத் வரனா நமக்கு நில பத்தாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ அதை புரிஞ்சுக்கலாம். அப்போ 9+. சரிங்களா? இந்த ஓக் ராஜா இருக்கார் பார்த்தீங்களா, ஓக் ராஜாவுக்கு கட்டில் செஞ்சாங்களாம். அந்த கட்டிலே என்னவா 9 முழம் உயரமா. 9 முழம்னா நியர்லி 12 to 15 ஃபீட் ஹைட் இருப்பார். கோலியாத் வந்து 9 to 12 இருப்பார், இவர் 12 to 15 இருப்பார். இருக்கிறதுலே பைபிளில் ஹைட் அதிகமான நபர் யாரா மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா இந்த ஓக் ராஜா. சரிங்களா? இந்த எமோரியர்கள் வந்து கேதுரு மரத்துக்கு உயரமாக இருக்கிறவங்க. சரிங்களா? ஓகே. கோலியாத்துடைய குடும்பத்தில் வந்த ஒரு நெட்டையன், அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் 6 விரல் இருக்கும், இன்னொரு கையில் 6 விரல், மொத்தம் 24 விரல் இருக்கும். ஒரு ராட்சத மனிதன். கோலியாத்தோட குடும்பத்தில் உள்ளவரை நெட்டையன்னு பைபிள் சொல்லியிருக்கு, பேர் சொல்லப்படலை. சரிங்களா? ஓகே. ஏமியர், இந்த ஏமியர் வந்து இந்த கானானிய இடத்துல இருக்கக்கூடிய குரூப்பில் ஒரு குரூப் வந்து ஏமியர் குரூப்பு. இந்த ஏமியர் குரூப்பை ஹைட்டெல்லாம் சொல்லும்போது என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஏனாக்கியரை வச்சு தான் இவங்களை பார்த்தீங்கன்னா ஏனாக்கியரை மாதிரி ஹைட்டாக இருப்பாங்கன்னு எல்லா ஜாதியாரும் யாரை வச்சு தான் ரெஃபரன்ஸாக சொல்லுவாங்க? இவன் ஏனாக்கியரை. இந்த ஏனாக்கியரை பார்த்தீங்கன்னாலும் அவங்களும் என்னவா தான் இருக்கிறாங்க, ஹைட்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எகிப்தியனுடைய ஹைட்டு என்ன பண்ணப்பட்டிருக்கு, எத்தனை முழம்னு போட்டிருக்கு? 5 முழம்னு போட்டிருக்கு. 5 முழம்னாலே 1.5 அடி வச்சிங்கன்னா 7.5-8 அடிக்கு உயரமான ஒரு நபர். சரிங்களா? அதுக்கப்புறம் அசிரியர்களுடைய ஹைட்டை பற்றி அவங்க லிபனோனில் உள்ள மரத்தை போன்று உயரமானவங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜம்சூமியர் லிட்டரலாகவே ஏனாக்கியரை போன்று ஹைட்டானவங்க. அப்புறம் கானானியர்ங்கிறது இந்த குரூப் ஆஃப் பீப்புள், இந்த ஏமியர் எல்லாரும். சரிங்களா? நல்ல ஒரு விஷயம், ஒரு பாயிண்ட் சொல்கிறதுக்கு மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். உயரமான எல்லாருமே பரலோகத்துக்கு போனாங்களா? இவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா? உயரமான இவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா? இல்லை. ஆனால் குள்ளமான ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டான். யாரு? உயரமா இருக்கணும்னு ஆசைப்படணுமா, குள்ளமா இருக்கணும்னு ஆசைப்படணுமா? Is there any biblical reason behind the mentioning of the height? இவ்வளோ ஹைட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? இவ்வளோ பேருடைய ஹைட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உயரம் மென்ஷன் பண்ண யாருமே என்ன பண்ணப்படலை, ரட்சிப்பை சுதந்திரிச்ச மாதிரி நமக்கு என்ன இல்லை. இவங்க எல்லாருமே முறியடிக்கப்பட்டவங்களா தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க. நான் இவங்க கேதுரு மரத்தோட உயரமாக இருந்தாங்க, அவங்கள விரட்டி அடித்தேன், அவங்கள சங்காரம் பண்ணேன். ஆமோஸ் 2:9 வாசிங்கன்னா தெரியும். சவுலுடைய கதை தெரியும், கோலியாத்துடைய கதை தெரியும். எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா ஹைட் மென்ஷன் பண்ணுற எல்லாருமே என்னவா இருக்கிறாங்க, நெடியவர்கள் எல்லாரும் என்னவா தான் இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஹைட்டுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு. they have some pride in their heart. அவங்க உயரம் எவ்வளவாக இருந்ததோ அதே அளவுக்கு அவங்க பெருமையும் இருந்துச்சு. அவங்க உயரம் எவ்வளவா இருந்துச்சோ அதே அளவுக்கு அவங்க பாவமும் இருந்துச்சு. அவங்க உயரம் எவ்வளவா இருந்துச்சோ அதே அளவுக்கு ஆண்டவருக்கு விரோதமான தன்மையும் என்ன பண்ணுச்சு, கூடவே சேர்ந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் லூக்கா 19:2 சொல்லும்போது ஒருத்தனுடைய மனமாற்றத்தை பற்றி பைபிள் சொல்லி கொடுக்கும்போது அவன் குள்ளமாக இருந்தான்னு ஏன் சொல்லணும்? நான் சொல்கிறது புரியுதுங்களா? பொதுவாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சில விஷயம் பற்றி பேசினா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க. வெயிட் பற்றி பேசினா என்னவாயிருவாங்க, அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க. கொஞ்சம் தலையில் முடி கொட்டுறதை பற்றி பேசினா என்னவாயிருவாங்க, அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னவாக்கும் அப்படின்னா அன்கம்ஃபர்டபுள் ஆக்கும். அப்போ சகையை பற்றி சொல்லும்போது ஒரு அன்கம்ஃபர்டபுளான விஷயத்தை தான் பைபிள் பதிவு செய்யுது. என்ன பதிவு செய்து வைக்குது, அவர் குள்ளம் அப்படின்னு. ஆனால் குள்ளமான ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கிட்டு எங்கே வருவான்? ஆனால் வளர்ந்துக்கிட்ட யாருமே என்ன பண்ணல, கெட்டு போயிட்டாங்களே தவிர பரலோகத்துக்கு வந்த மாதிரி என்ன பண்ணல,
தெரியல. என்ன இதில் மீனிங்? என்ன லெசன் லேர்ன் பண்ணுறோம்? எல்லார விடையும் பைபிள் நாலேஜில் நான் ரொம்ப நெடியவனாக இருக்கிறேன். எல்லார விடையும் பிரசங்கம் பண்ணுறதுல நான் ரொம்ப நெடியவனாக இருக்கிறேன். எல்லார விடையும் பிரபலமாக இருக்கிறதுல நான் நெடியவனாக இருக்கிறேன். எல்லார விடையும் நான் ரொம்ப உபவாசம் பண்ணுறதுல ரொம்ப நெடியவனாக இருக்கிறேன். எல்லார விடையும் ஜெபம் பண்ணி நேரத்தில் நான் ரொம்ப நெடியவனாக இருக்கிறேன். எல்லார விடையும் டிவோஷன்ஸ் டெய்லி படிக்கிறதுல நான் நெடியவனாக இருக்கிறேன். எல்லார விடையும் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியில் அதிகமாக ஈடுபடுற நெடியவனாக இருக்கிறேன். அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி என்கிட்ட ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு. என்ன இல்லை? என்கிட்ட ஒரு ப்ராப்பரான ப்ரேயர் லைஃப் இல்லை. ஐ எம் லாங்கிங் ஃபார் தட். எனக்கு ஏக்கம் இருக்குது, ஒரு நல்ல ஜெப வாழ்க்கை இருந்தால் நல்லா இருக்குமேனு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு உணர்த்தப்படுது. இன்னொரு பிரசங்கம் கேட்கும்போது இவ்வளோலாம் நம்ம மனசெல்லாம் அழுக்கா நிறைஞ்சிருக்குதே அப்படிங்கிறது உணர்த்தப்படுது. நான் இன்னும் குள்ளமாக தானே இருக்கிறேன். இவ்வளோ வருஷமாக சர்ச்சை கேட்டு வந்து எவன்லாம் நான் குள்ளமாக இருக்கிறேன் அப்படின்னு உணர்த்தப்படுறோமோ அவங்கள ஈஸியாக பரலத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் வளர்ந்துட்டேன்னு நினைக்கிறவங்கள விட. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால வளர்ந்த நானே சொல்கிறேன், மனசில் சகை மாதிரி குள்ளமாக இருந்தாலே இயேசுவால் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். சரி, இப்போ கவனிங்க. யாராவது தம்பி அனுப்பிவிடுங்களேன். ஓகே, ப்ளீஸ் வாங்க தம்பி, வாங்க. இப்போதைக்கு நம்ம கதையில் இவர் தான் சகின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, வாங்க தம்பி, ஓகே, சகின்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க, வாங்க. சரி, சகி கொஞ்சம் எக்கிலாம் நிற்க வேண்டாம், கம்ஃபர்டபுளாக நில்லுங்க. ஓகே, சரி. சகிவை எல்லாருமே எப்படி தான் பார்ப்பாங்க? எப்படி தான் பார்ப்பாங்க? எப்படி தான் பார்ப்பாங்க? கரெக்டாக தம்பி என்ன பாருங்களேன். சரி, இவர் தான் எல்லாரையும் அண்ணாந்து பார்க்கணும். சரிங்களா? கரெக்டாக இல்லையா? ஆமாம் தானே? இதுதான். ஆனால் இயேசு சகிவை இப்படி பார்த்தாரா, இப்படி பார்த்தாரா? இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே தலை குனிந்து இப்படி பார்த்த நபரை இயேசு என்ன எப்படி பார்த்தாரு? அண்ணாந்து பார்த்தாரு. ஏன் அண்ணாந்து பார்த்தாருன்னா, அவர்கிட்ட ஹைட் இல்லை. எதுல ஹைட் இருந்துச்சு? அவர் ஏறின மரத்தில் ஹைட் இருந்துச்சு. நான் சொல்ல புரியுதுங்களா? ஓகே, புரியுதுங்களா? ஓகே, இப்போ ஒரு மறுபடியும் ஒரு சின்ன திங்கிங்கான ஒரு கொஸ்டின், இந்த கான்செப்டை முடிச்சிடலாம். சரி, மரத்து பக்கத்தில், மரத்துக்கு பின்னாடி, மரத்துக்கு கீழே கண்டுபிடிக்கப்பட்ட சில நபர்கள் சொல்லுங்க. அத்தி மரத்தில் சொல்லுங்க பார்ப்போம். அத்தி மரம் நான் சொன்னேன். நாத்தான்வேல். ஓகே, ஒரு நபர் எடுத்துக்கிட்டாச்சு. வேற? நீங்களாம் ஆதியாகமே படிக்கிறது இல்லையா? இல்லை ஆதாம வேணான்னு ஒதுக்கி வச்சிட்டிங்களான்னு எனக்கு தெரில. அவர் அத்தி இலையின் இதை என்ன பண்ணுறார்? தைக்கிறாருன்னா ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒளிஞ்சுக்கிட்டது எதுவாக தான் இருந்திருக்கும்? மரமாக தான், அந்த மரமாக தான் இருந்திருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, சரி, இப்போ கவனிங்க. ஒருத்தன் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். சரிங்களா? மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். யார் கூப்பிட்டா? ஆண்டவர் கூப்பிட்டார். நாத்தான்வேல் எங்கே இருந்தார்? மரத்துக்கு அடியில் உட்காந்துருந்தேன். அவரையும் உன்னை நான் அந்த மரத்துக்கு கீழே இருக்கும்போதே என்ன பண்ணிட்டேன்? பார்த்துட்டேன்னு. இங்கே பார்த்தா சகி எங்கே இருக்கிறாரு? மரத்துக்கு மேலே இருக்கு. சரி, மரங்கிறத ஸ்பிரிச்சுவலாக நம்ம எதோட கம்பேர் பண்ணலாம்? மரம் மரம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய லெசன் என்ன? சிலுவை. மரம்னா எது? சரி, நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். சரிங்களா? ஒருத்தர் தன்னை பச்சை மரம்னு சொன்னார். யாரு? யார் சொன்னா? இயேசு கிறிஸ்து சொன்னார்னு ஒத்துக்கிறீங்களா? சரி, வசனம் எடுக்க தேவையில்ல, நீங்கள் தேடிக்கலாம்ல. ஓகே, நம்மளை பார்த்து என்ன மரம்னு சொன்னார்? பட்டை மரம். பைபிளில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மனுஷனை மரத்தோடய கம்பேர் பண்ணி ரொம்ப இதில் இது பண்ணணும். நல்ல மரமெல்லாம் நல்ல கனி கொடுக்கும். கெட்ட மரம்லாம் ஆண்டவர் அக்ரிகல்ச்சர் லெசன் எடுக்கவா அதை சொன்னார்? நம்மளை தான் சொன்னார் இல்லையா? நல்ல கனி கொடுக்காத மரம்லாம் வெட்டுண்டு. அது யாருக்காக சொன்னார்? அந்த மரம் யார்? அத்தி மரம் ஒன்று இருந்துச்சா, அது கனி கொடுக்காம இருந்துச்சுன்னு சொன்னது யார்? அந்த அத்தி மரம் யார்? நாம தான். நம்மளை பைபிள் ஃபுல்லாக எதோட தான் கம்பேர் பண்ணுறாங்க? மரத்தோட தான். புரியுதுங்களா? இப்போது சகி என்னவா இருந்தார்னா குள்ளமாக இருந்தார். ஆனால் அவர் ஒரு மரத்து மேலே ஏறினார், அத்தி மரம். அந்த மரம் ஸ்பிரிச்சுவலாக யாரை குறிக்கும்? நம்மளுக்குன்னு உயரம் கிடையாது. எவன் ஒருத்தன் இயேசுவின் மீது தன்னுடைய வாழ்க்கையை ஏற்றி வைக்கிறானோ அவன்
என்னவா பார்க்கப்படுறது இல்லைன்னா குள்ளமாக பார்க்கப்படுறதில்ல. இயேசுவால் எப்படி தான் பார்க்கப்படுறான்? அண்ணாந்து பார்க்கப்படுறான். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ குள்ளமான சகிவை அண்ணாந்து பார்க்க முடியா யார் மாற்றிட்டா? இயேசு மாற்றிட்டா. அதனால் நான் நெடியவனாக இருக்கிறத விட சகிவு மாதிரி குள்ளமாக இருக்கிறேன்னு உணர்ந்தாலே இயேசு தன்னுடைய சிலுவை மரத்தில் தன் தோள் மேலே உயர்த்தி நம்மளை என்னவா பார்க்குறாருன்னா அண்ணாந்து பார்க்கக்கூடிய நபராக இருக்கிறார். சரிங்களா? அதனால் குள்ளமாக இருக்கிறத குறித்து சந்தோஷம்தான் பண்ணணும். சரிங்களா? ரொம்ப வளர்ந்துட்டோன்னா தான் என்னவா இருக்குது? பிரச்சனையாக இருக்குது. சரி, ஓகே, இது ஒரு மாரல். சரிங்களா? உங்களுடைய இதுக்கு எடுத்துக்கோங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்ததற்காக நன்றி.